நண்பர்களே வணக்கம். இப்போ ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிபி முத்து வீடியோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, அந்த தர்பூசணி இருக்கான்ல, ஒரு பேப்பைய, அதில் தர்பூசணி ஒரு டாக்டர் அப்படி சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பானா அப்படின்னு நினைக்கிற ஒரு லூசு மாதிரி பண்ணுறான். அதை தான் ஜிபி முத்து அவரை பேசி போட்டிருக்காரு, அதாவது தாக்கி போட்டிருக்காரு. தாக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எங்கோ முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்துடுவாரோ ஒரு பயம் இருக்குது, தற்கூரி பூசணி. ஆனால் லூஸ்தனமாக பண்ணால் தான் இன்றைக்கி யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகலாம் மாட்டேங்க. இப்போ தான் தெரியுது எனக்கு. லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் தான் லூஸ் மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் மாட்டேங்க. பண்ணிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் பிரபலமாகி சூடு பிடிச்சி கொஞ்சம் மேலே போய்ட்டுருக்க மாட்டேங்குது. நல்ல முறையில் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தால் லேட்டாகவும் மாட்டுக்கு. அதனால் திங்கூர் அது கூமட்டை ஒன்று அப்படி தான் பேசிக்கிட்டே கிடந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லி மாட்டிக்கிச்சு. அதுவும் அது மாதிரி இப்போ பேச மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி நம்ம ஜிபி முத்து இருக்கிறார, அவர் ரொம்ப பொறாமப்படுறான்னு நினைக்கிறேன். பொறாம குணம் அதிகம் நினைக்கிறேன். அவன் எதே கத்திரிக்கிட்டு தான் போகிறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு போக வேண்டியதானே. இந்த வீடியோ அவருக்காக தான் போடுறேன். யாரும் எப்படியே போட்டுங்க, நீங்களா கொடுக்குறீங்க. அவங்க யூடியூப்லேருந்து அவனை நல்லா இருக்குது, வீடியோஸ் போகுதுங்கிறதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூமுட்டைக்கு தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கோவப்பட வேணாம். அவங்க போட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீங்கள் போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் போட்டு உங்கள் வீடியோ போடுங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நீயும் கூமுட்டை மாதிரி தான் பேசுகிற. அப்புறம் நீ மட்டும் எல்லாம் சூப்பராக இல்லையா? நீ பெரிய நடிப்பு அரக்கணா, ஒரு படம் நடிச்சிட்டா பெரிய அரக்கணா. சும்மா எல்லாம் சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நல்லா அப்படி இப்படின்னு. அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவன் வெளிப்படுத்தி காட்டுறான். என்ன அவன் கூமுட்டை மாதிரி பண்ணுறான், தற்கொரி. நீயும் கூமுட்டை மாதிரி தான் பண்ண. ஏன் பின்ன பேப்பையில் நக்கு அந்த சாமா அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அது தப்பு இல்லையா? என்ன அது உங்களுக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா? அதனால் தப்பு அது. அவர் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் வீடியோ நிறுத்திட்டீங்க. நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, அதில் வீடியோ நிறுத்திட்டீங்க. ஏன் அடுத்தவங்க சம்பாரிச்சு போட்டுமே? ஏன் உனக்கு வயிறு எரியுது? ஏன் உனக்கு பொறாமையாக இருக்குது? இருக்கட்டும்பா, அவருக்கு சம்பாதிக்கட்டும்பா, எல்லோரும் சம்பாதிக்கட்டுமே. எதுக்கு என்னத்துக்கு நீங்கள் அது மாதிரி போடுறீங்க? நீங்கள் அந்த வீடியோவை போடாத. இது முக்கியமாக ஜிபி முத்தண்ணனுக்கு தான் சொல்கிறேன். ஜிபி முத்தண்ணா போடாத. உன்னோட காப்பி தான் நான் பேசுகிறேன். ஓகே? ஆமாம், இனிமேல் அந்த வீடியோ போடாதீங்க. அந்த மாதிரி வீடியோ தாக்கி யாரும் போடாதீங்க. நன்றி.